இப்படி பண்ண? ம், எதுக்கு இப்படி பண்ண? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எதுக்காக இப்படி பண்ண? எனக்கு வேற வழி தெரியலக்கா. என்ன வழி தெரியல? ம், வழி தெரியலனா ஒரேடியே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்கு அவ்வளோ தைரியமாடி எங்களை எல்லாரையும் விட்டுட்டு போகணும்னு? இல்லைக்கா, நான் தப்பு பண்ணிட்டேன். அது எனக்கு இப்போதான் புரியுது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, இங்கே பாரு, யாரு தான் தப்பு பண்ணல, நீ தப்பு பண்ணிட்டதான். அதுக்குன்னு நீ செத்துட்டா எல்லாமே சரியாகிடுமா? ம், சொல்ல அனிதா, நீ போயிட்டீனா எல்லாமே சரியாகிடுமாடி? ஏண்டி ஏண்டி என்னை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க? அக்கா, நான் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல. நான் ஏதோ முட்டாள்தனமும் ஒரு வேலையை பண்ணிட்டேன். நான் அதுக்காக உன்கிட்ட எவ்வளவு மன்னிப்பு கேட்டேன். ஆனா நீ என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டேன்ட்டல்ல. அக்கா, 2 மாசம் ஆச்சுக்கா நீ என்னை பார்த்து பேசி. ம், எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? வீட்லேயும் பேச மாட்டேன்ட்ட, காலேஜ்லேயும் என்னை கண்டுக்க மாட்டேன்ட்ட. நானே வந்து பேசினாலும் உன் முன்ன வந்து நின்னாலும் என்னை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிற. நீ பாட்டுக்கும் போயிடுற. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்குன்னு நான் பேசலன்னா அது இப்படி பண்ண? நீ என்கிட்ட பேசவும் மாட்டேன், என்னை பார்க்கவும் மாட்டேன். அப்புறம் எதுக்குக்கா நான் இங்கே இருக்கணும்? அடிச்சேன்னு வச்சுக்க. என்னடி காரணம் இது? நீ தப்பு பண்ண, நான் அதனால கஷ்டப்பட்டேன். அதனால எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. நான் தனியா இருக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர உன்னை நான் வெறுக்கலடி. உன் மேல நான் கோவப்படல. என் மேலேயே எனக்கு கோவம். நான் என் மேல தானடி கோவப்பட்டேன், உன் மேல கோவப்படலையே. அப்புறம் ஏன்க்கா என்கிட்ட பேசாமையே இருந்த? என்னை பார்க்க கூட உனக்கு பிடிக்கல? அனிதா, எங்க பயத்துல உன்னை காயப்படுத்திடணும், அடிச்சிருவணும்னு பயந்து தாண்டி உன்கிட்ட நான் பேசாவும் உன்னை பார்க்கவும் இருந்தேன். அக்கா, நீ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, என்னை திட்டினாலும் பரவாயில்ல, பேசாம மட்டும் இருக்காதக்கா. என்னால் முடியல. அனிதா, இங்க பாரு, அக்காவுக்கு உன்னை விட்ட யாரு இருக்கா? ம், எனக்கு கொஞ்சம் தாண்டி கோவம் இருக்கும். அப்புறம் நானே சரியாகி உன்கிட்ட பேசிடுவேன். அதுக்காக இப்படிலாம் பண்ணாத அனிதா. இன்னொரு தடவை பண்ணாதடி. என்னால் தாங்கிக்கவே முடியல. மம்மியும் டேடியும் பாத்தியா இப்படி அழுதாங்கன்னு பாத்தியா? இல்லைக்கா, இனிமே நான் அப்படி பண்ணவே மாட்டேன். நான் இனிமே பண்ணவே மாட்டேன். உன் மேலே ப்ராமிஸா இந்த மாதிரி காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். இது ரொம்ப பெரிய தப்பு அனிதா. கோழைத்தனம், முட்டாள்தனம். இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதே ரொம்ப பெரிய கோழைத்தனம். எப்பயுமே எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அது எதிர்த்து நின்று போராடணும். இல்லையா அமைதியே இரு, தானா சரியாகும். அதை விட்டுட்டு இல்லை என்னால் முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு கோழைத்தனமா இந்த மாதிரி ஒரேடியாக போயிடுன்னு மட்டும் என்றைக்குமே நினைக்கவும் கூடாது, அது பண்ணவும் கூடாது. மம்மிக்கும் டேடிக்கும் மேரேஜ் ஆகி 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு நம்ம கிடைச்சோம். நீ பாட்டுக்கும் எதையும் யோசிக்காம சாகுறேன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்ட. கஷ்டப்பட்டு பெற்றவங்கடி அவங்க. நீ இல்லைன்னா அவங்களால ஏற்றுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றும் தனித்தனியாக வரலையே. மம்மி வயிற்றுக்குள்ள 2 பேரும் ஒன்றாவே வளர்ந்தோம், ஒன்றாவே ஒரே நாளில் வெளில வந்தோம். அப்படி இருக்கும்போது 2ல் 1 இல்லைன்னா அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க பாத்தியா? நீ இப்படி பண்ணதுக்கே மம்மி டேடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. புரியுதுக்கா, இனிமே நான் பண்ண மாட்டேன். உன் மேலே ப்ராமிஸா இனிமே எக்காரணத்தை கொண்டும் இந்த டாட்டே எனக்கு வராது. அக்கா, மம்மியும் டேடியும் எங்க? மம்மியும் டேடியும் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ம், அக்கா, நமக்கு யாரும் வேணாம். எனக்கு நீ, உனக்கு நான், நம்ம மட்டும் இருந்துக்கலாம். நமக்கு நடுவில் யாரும் வேணாம். நடுவில் ஒரு ஆள் வந்ததால தானே இவ்வளோ பிரச்சனையும். சரி, அதை பற்றி யோசிக்காத, வீடு. நடந்தது நடந்துருச்சு, இனிமே அது நமக்கு தேவையில்லாதது. ஆமாக்கா, இனிமே அது நமக்கு தேவையில்லாதது. நமக்கு வேண்டாம். நமக்கு நடுவில் யாரும் வேண்டாம். நமக்கு நடுவில் யாராவது வந்தா நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடுறோம். அதனால நமக்கு நடுவில் யாரும் வர வேண்டாங்க்கா. சரிடி, நம்ம 2 பேருக்கு நடுவில் யாரும் வர வேண்டாம். நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரெஸ்ட் எடு, சரியா? அக்கா, கௌதமும் வேண்டாங்க்கா. இனிமே கௌதம் கிட்ட நான் பேசவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன். கௌதம் வேண்டாம்.
சரி அனிதா, யாரும் வேண்டாம், கௌதமும் வேண்டாம், நீ பார்க்கவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். சரியா? அமைதியை கொஞ்சம் ரெஸ்ட் எடு. என்னை நீ மன்னிச்சிட்டல, நான் எதுக்குடி உன்னை மன்னிக்கணும்? உன் மேலே எனக்கு எந்த கோபமும் இல்லை, வருத்தமும் இல்லை. எனக்கு ஏன் மேலேயே கோபமும் இருந்தது, வருத்தமும் இருந்தது. அதனால உன்னை மன்னிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீ எந்த தப்பும் பண்ணலை. சரியா? இன்னொரு தடவை என்னை மன்னிச்சிரு. சாரி. எதுவுமே கேட்காத அனிதா. நீ இது மாதிரி கேட்கும்போது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. இல்லைக்கா, இல்லை, நான் எதுவும் கேட்கல. உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இனிமேல் நான் எதுவும் பண்ண மாட்டேன். ம், சரி. தங்கச்சினா அவ்வளோ பாசமா? மேத்யூ, சொல்லுங்க. நான் தான். நீங்க தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையா? நல்லாவே தெரியுதுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு. கொஞ்சம் நகர்றீங்களா? ஏன் 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 நான் ஏன் நகரணும்? என்னால நகர முடியாதுப்பா. அப்படிங்களா சார்? ஏன் சார் நகர முடியாது? அது இன்னைக்கு என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்காளா, அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. அதனால இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். என் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இருப்பேனா. ஆஹா. ஐயோ, சரி விடுங்க. ஜோஷ்வா எழுந்திருச்சிட போறான். அதெல்லாம் என் பிள்ளை எந்திரிக்க மாட்டான். அப்பாவுக்கு எப்பயுமே என் பிள்ளை ஹெல்ப் பண்ணுவான். அதனால இப்போதைக்கு என் பிள்ளை எந்திரிக்க மாட்டான். அது சரி. ஆமா, என்ன திடீர்னு? திடீர்னு ஒன்றுலாம் இல்லை, எப்பயுமே இருக்கும் தான். ஆனால் எப்பயுமே ஜோஷ்வா தூங்காமல் உன் கூட விளையாண்டுட்டே இருப்பேனா, என்னன்னு தெரியல. இன்னைக்கு சென்னைன்னு தூங்கிட்டான். அதான் சும்மா அப்படி ஒரு குட்டி ரொமான்ஸ் பண்ணலான்னு. சின்னதா குட்டியா ஒரு குட்டி ரொமான்ஸ்? ஆமாம், நம்மளும் ஃப்ரேமில் வந்து எத்தனை நாள் ஆகுது. அதான் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு போனா நம்மளும் இந்த கதையில் இருக்கோன்னு ஞாபகம் இருக்கும்ல உங்களுக்கு. சொல்றதெல்லாம் கரெக்டு தான். அது நார்மலா பேசினாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குமே. இப்படி ரொமான்ஸ் பண்ணாதான் ஞாபகம் இருக்குமா என்ன? எப்பயாவது வரும். வரும்போது மொக்கையா இருந்தா நல்லா இருக்குதுல்ல. அதான் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் பண்ணா பார்க்கவும் நல்லா இருக்கும்ல. இருக்கும் பிளே, இருக்கும். உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ரெஜி. சொல்லுங்க. மேத்யூ, ஏன் ஏன் பொண்டாட்டிக்கு தானே முத்தம் கொடுத்தேன்? ஒன்றும் சரியில்லை. எனக்கு என்னமோ இது குட்டி ரொமான்ஸ் மாதிரி தெரியலையே. அது ரெஜி, ஜோஷ்வா இருக்கால, ஜோஷ்வா. ஆமா, நம்ம பையன்தான், ஜோஷ்வா தான். ஜோஷ்வா மேத்யூ தான். அவனுக்கு என்ன? அது அவன் வந்து என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? யாரு? ஜோஷ்வா உங்ககிட்ட வந்து பேசினானா? சொல்றத கேளுடி. சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க. ஜோஷ்வா என்கிட்ட வந்து, அப்பா எனக்கு தனியா விளையாட ரொம்ப போர் அடிக்குது, எனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ வேண்டும் அப்பான்னு சொல்லி சொன்னான். இப்படியே வந்து கேட்டானா? ஆமா ரெஜி, இப்படியே வந்து கேட்டான். பிள்ளை வந்து அப்பா கிட்ட ஏதாவது ஆசையே கேட்கும்போது என்னால முடியாதுன்னு சொல்ல முடியுமா? நீயே சொல்லு. அதுக்கு அதான் ஜோஷ்வாவுக்கு தம்பியோ இல்ல தங்கச்சியோ. அதெல்லாம் முடியாதுப்பா. எங்க என்ன பார்த்து சொல்லு பாக்கோ. அதெல்லாம் முடியாது. நான் இப்படிதான் சொல்லுவேன். முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? உன்னால முடியாதா? ஆமா. எங்க உன் புருஷனை பார்த்து சொல்லு பாக்கோ. பார்த்துட்டேன். பார்த்தா மட்டும் போதுமா? எங்க இப்போ சொல்லு. எதுவும் வேண்டாம். வேண்டாம். அது என் கண்ணை பார்த்து சொல்லுடி. அது என்ன தரைய பார்த்து சொல்ற? அதெல்லாம் அப்படிதான். ஜோஷ்வாவுக்கு குட்டி தம்பியோ குட்டி தங்கச்சியோ ரெடி பண்ணலாமா? அப்போ இந்த சிரிப்பு ஓகேன்னு சொல்லுது. ஓகே இல்லைன்னு சொன்னா? அது எப்படி ஓகே இல்லைன்னு சொல்லுதுன்னு பாக்குறேன். மேத்யூ, சொல்லுடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ. கேட்கலையே. ஐ லவ் யூ டா புருஷா. ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. அது குட்டி கூச்சங்காட்டவா ஆல்புகளி வெள்ளத்தக்காளி ஓங்குகளி என்ன சமாளி ஆல்புகளி வெள்ளத்தக்காளி நீ குமளி பொழசுகளி முந்தானைய முண்டாசாக கட்டிக்கொள்ளாதே நீ 3 வேளை முத்தச்சோறு அள்ளி தின்னாதே புள்ளி வச்ச மானு மேல கோலம் போடாதே ஓமிசையால காது குத்தி கூச்ச. காலை பொழுதுல
இந்த சூரிய வெளிச்சத்துல நீ எவ்வளோ அழகா இருக்க. ஆத்தாடி என்ன சொல்ல காத்தாடி நெஞ்சுக்குள்ள ஒன்னால கோர புல்லுவானதில் தானே தன்னால சால கல்லும் சாமி கல்லா மாறி போச்ச பூந்தேனே. தூரத்துல இருந்து மட்டும்தான் சூரியனை சில பேர் ரசிப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் உன்னை தூரத்துல இருந்தே ரசிச்சிட்டு இருக்கேன். சூரியன் கிட்ட போனால் நம்மளை சுட்டி எரிச்சிரும். அந்த பயத்தில் தான் நான் இன்னமும் உன்னை தூரத்தில் இருந்தே பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த சூரியன் பக்கத்தில் போனால் எரிச்சிரும்னு. ஆனால் உன் பக்கத்தில் நான் வந்தேன்னா என்னை எரிக்க மாட்டேன், என்னை ஏற்றுப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு தான் இன்னும் எனக்கு தைரியம் வரல. ஆனால் கூடி சீக்கிரம் உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வந்துடும். உன்கிட்ட நான் நெருங்குவேன், உன்கிட்ட நான் பேசுவேன். அந்த சூரியன் நம்ம எல்லாருக்கும் சொந்தம். அது எனக்கு தானே யாராலையும் உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன், உரிமை கொண்டாடவும் விட மாட்டேன். என்ன மருமவளே கோலம் போட்டுட்டு இருக்கியாக்கும்? அம்மா. ஆமாத்தே கோலம் போட்டுட்டு இருக்கேன். எங்க பால் வாங்கிட்டு வரீங்களோ? ஆமாடி மருமவளே, பண்ணைக்கு போய் பால் வாங்கிட்டு வரேன். அது சரி, என்னத்தே இம்புட்டு நேரம் கழிச்சு போய் பால் வாங்கிட்டு வரேன்? என் மாமனாருக்கு எப்ப பால் வாங்கி நீ எப்ப காப்பி போட்டு கொடுத்து என் மாமனார் எப்ப குடிச்சு எப்ப வேலைக்கு போறது? ஏட்டி உன் மாமனாருக்கு மேல உனக்கு அம்புட்டு அக்கறையா இருந்தா வெள்ளனமே எந்திரிச்சு நீ பால் வாங்கிட்டு உன் மாமனாருக்கு காப்பி போட்டு கொடுக்க வேண்டியதானே? இவங்க என்ன இப்படி பேசிக்கிறாங்க? இவங்க என்னடானா மருமகன் பேசுறாங்க, அவ என்னடானா அத்தை மாமனாருங்கிறா. ஒன்றும் பிடிப்படலையே. அதுக்கு என்னத்த, என் மாமனாருக்கு நான் செய்ய மாட்டேனா? செய்யடி செய். யாரு வேணான்னா நானா தடுத்துட்டு நிக்க போறேன்? எனக்கு வேலை மிச்சம், நான் படுத்து சம்முன்னு உக்காந்துப்பேன். நீ சம்முன்னு உக்காந்திக்கத்த, என் மாமனாருக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து நான் காப்பி போட்டு தரேன். சரிம்மா. அம்மா எங்க அம்மாவை காணோம்? அம்மாவத்த அம்மா கொல்லைக்கு போயிருக்கு. கொல்லையில 2 புளிய மரம் இருக்குல்ல, பழம் எல்லாம் கீழே விழுந்து கிடக்கும்ல, அதான் காலமே பழத்தை எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டு வரலான்னு போயிருக்கு. என் கார்த்திகா 2 மரத்துலயும் காய் வந்துருச்சோ? இல்லத்த 2 மரத்துலலாம் இல்ல, ஒரு மரத்துல தான் காய் காய்ச்சிருக்கு. ஒரு மரத்துல இப்பதான் பூ பூத்துட்டு இருக்கு. அப்படியா? சரி அம்மா வரட்டும். புளி நல்லா இருக்கும் தெரியுமா? அந்த மரத்து புளி குழம்பு வச்சா நல்லா இருக்கும். அம்மா கிட்ட அத்தை கேட்டேன்னு கொஞ்சம் சொல்லி வை. அதுக்கு என்னத்த, உனக்கு இல்லாததா? நான் அம்மா வரட்டும், நான் சொல்லி வைக்கேன். கோலம்லாம் நல்லா தண்டி போடுற, நல்ல பூவா போடுறியே. நெசமாவத்த சொல்றேன், நான் போடுற கோலம் நல்லா இருக்கா? பின்ன நல்லா இல்லாம எடி சொல்றேன். எம்புட்டு அழகழகா வருகிற கோலம். உன் வீட்டு வாசல்ல தாண்டி கோலம் அம்புட்டு அழகா இருக்கும். என்னத்த இப்படி சொல்லிவிட்ட? எதுக்கு கவலைப்படுற? நீ ஊன்னு சொல்லு, நாளைக்கே உன் வீட்டு வாசல்ல வந்து நான் கோலம் போடுறேன். போடுவடி போடுவேன். என் வீட்டு வாசல்ல நீ கோலம் போடணும்னா என் மக கையால நீ தாலி வாங்கினாதான் என் வீட்டு வாசல்ல கோலம் போடணும். ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு என்னத்த, உன் வீட்டு வாசல்ல கோலம் போடணும்னா உன் மகன் கையால தாலி கட்டினாதான் கோலம் போடணுமாமே. சரி தாலி கட்ட சொல்லுவோம் அவனை, உன் வீட்டுல வந்து நான் கோலம் போடுறேன். என் மனதினை கொள்ளையடித்த மங்கை நீ அல்லவா? உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. அடியாத்தி நீ என்னடி இப்பவே என் மகன் கையில தாலி கொடுத்து கட்டுன்னு சொல்லுவ போல? ஏன் உன் மகன் கையில தாலி கொடுத்து கட்டுன்னு சொன்னா உன் மகன் கட்ட மாட்டானோ? நீங்க கட்ட விட மாட்டீங்களோ? ராசாத்தி, உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு என் மகன் கொடுத்து வச்சிருக்கணும்டி. சரிதா வா, வந்து ஒரு காபி குடிச்சிட்டு போ. இல்லட்டி மருமவளே, வீட்டுல வேலை கிடக்கு பத்தியா? நீ சொன்ன மாதிரி இந்நேரம் உன் மாமனார் எழுந்து வச்சிருப்பாரு. நான் போய் அவருக்கு வெள்ளன காப்பி போட்டு கொடுக்குறேன். சரிதா பார்த்து போ. சரிட்டி மருமவளே, அம்மா வந்தது நான் கேட்டேன்னு சொல்லு. சரிதா நான் சொல்லி வைக்கேன். ஏலே ஹரி, இங்கே நிக்க. உனத்தல கேக்க இங்க நின்னு என்ன பண்ணிட்டு நிக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஜாகிங் போயிட்டு வந்தேன். வர வழியில் உன்னை பார்த்தேன், அதான் அப்படியே நின்றுட்டேன். என்ன ஒரு கிங்கோ கொங்கோ. சரி போ, நீயும் நாள் கணக்கா ஓடிக்கிட்டு தான் கிடக்க. என்னத்துக்கு தான் ஓடுறேன்னு தெரியல. ஜாகிங் போனாதான் உடம்புலாம் நல்லா ஃபிட்டாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். சக்கரை இதெல்லாம் எதுவுமே வராதுமா. அப்படியா? ஏன் உங்க அப்பாவையும் தனமே ஈத்துட்டு போய் ஓட விடலாம்ல? ஆமாம், அவர் அப்படியே வந்துட்டு தான் மறுவேலை பார்ப்பாரு. சரி இங்கே என்ன பண்ணிட்டு நிற்க? ஏலே பண்ணைக்கு போய் பால் வாங்கிட்டு வந்திருக்க. அப்பனுக்கும் மவனுக்கும் காலையில டீ குடிக்கணும்ல. உங்க 2 பேரும் போச்சனா போவீங்களா? அதான் நான் போய் வாங்கிட்டு வரேன்.
வரேன். என்ன இன்னைக்கு கொஞ்சம் நேரமாச்சு. ம் சரிம்மா. சரி, என்னத்துக்கு இங்க பாத்துட்டு நிக்க? போ வீட்டுக்கு போ. ஆ வாமா போலாம் வா. பாலை கூட நான் எடுத்துட்டு வரேன். வா. சரி, இந்தா எடுத்துட்டு வா. ஏம்மா அவங்கள மாதிரியே கோலமும் அழகா இருக்குல்ல? என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியலையே. ஆ ஒன்றும் இல்லைம்மா, கோலம் நல்லா இருக்கு. சரிவா நம்ம போலாம். ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வயலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம் அதில் அன்பே. அடியே புட்டி, எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நான் கூட அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். என்ன சொல்ற லாவண்யா? நிஜமாவா? நான் நிஜமா தான் சொல்றேன். எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம் இருந்துச்சுடி. ஆனா நீ கோவப்பட்டு பேசும்போதுதான் சரி, நம்ம நினைக்கிறது தான் தப்புன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நான் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். இப்பதானே தெரியுது. ஏய் லாவ், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. பிறகு நாங்க நினைக்காத வேற இருக்கோ? ஐயோ மாயா, அப்படிலாம் எதுவும் இல்லடி. அப்புறம் வேற எப்படிடி? ஏ புட்டி, இங்க பாரு, அவளுங்க கிட்ட நீ என்ன சொல்லி வச்சேன்னு தெரியல. 2 பேரும் கொலை காண்டுல இருக்காளுங்க. அது மட்டும் இல்லாம என்னை இப்படி உட்கார வச்சு சுத்தி நின்று ரவுண்டு போட்டு பத்தாததுக்கு என் மண்டையில வேற ஆளுக்கு ஒரு கொட்டு வச்சுட்டீங்க. அப்புறம் வைக்காம நீ பண்ணதுக்கு உன்னை சும்மா விடுவாங்களா? புட்டி ஃபோன் பண்ணி சொன்ன உடனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா? ஏய், ஷாக் ஆகுற அளவுக்கு அப்படி என்னடி சொன்னா? புட்டி என்னடி சொல்லி வச்ச? நான் எதுவும் சொல்லலப்பா. நீ சொல்லாமதான் இவளுங்க 2 பேரும் கோவமா நிக்கிறாளுங்களா? நேத்து நடந்ததுதான் சொன்னேன், மத்தபடி நான் வேற எதுவும் சொல்லல. இங்க பாரு மாயா, அப்புறம் லாவ், புட்டி சொல்றதெல்லாம் நம்பாத. ஆமா ஆமா ஆமா, புட்டி சொல்றதை நம்ப கூடாது, ஆனா நீ சொல்றத மட்டும் நம்பணுமா? ஏய், நான் உன் ஃப்ரெண்டடி. உங்ககிட்ட போய் நான் என்னைக்காவது ஏதாவது மறைச்சிருக்கனா? போய் சொல்லியிருக்கனா? அப்புறம் அப்புறம் எதுக்குடி இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்ச எங்க கிட்ட இருந்து? அது நான் மறைக்கணும்லாம் மறைக்கல. அவர் மிரட்டினாரா, அதனால தான் உங்ககிட்ட சொல்ல முடியல. மத்தபடி உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல. ஏய் போய் சொல்லாத அஞ்சலி. கிகி சீனியரை பத்தி எனக்கு தெரியும். அவர் அப்படிலாம் மிரட்டி இருக்க மாட்டாரு. புட்டி, இப்போ என்னத்துக்கு அவளை மறைக்கிற? அவர் என்ன மிரட்டினாரு? நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அது அது ஏதாவது இருந்தா தானே சொல்லியிருப்ப. அதான் எதுவுமே இல்லையே. சமாளிக்காத அஞ்சலி. ஐயோ இல்லடி, நான் சமாளிக்கல. சரி சரி சரி, நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க பாரு மாயா, புட்டி உன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னான்னு தெரியல உங்க 2 பேர்கிட்டயும். ஆனா அவ சொல்றத நம்பாத. நான் என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றேன். அப்படியா? சரி சொல்லு. இங்க பாரு, உங்களுக்கு எல்லாம் எப்படி ஷாக்கா இருந்ததோ அதே மாதிரி தான் பாலா டீச்சர் வீட்ல அவரை பார்த்ததும் நானும் ஷாக்கானேன். சொல்லப்போனா ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேன் தெரியுமா? எதுக்கா? அது நம்ம காலேஜ் போன முதல் நாள்ல இருந்து அவரை நம்ம கிட்ட வம்பு இழுத்துட்டு இருந்தார்ல. ஒரு சின்ன திருத்தமா? நம்ம கிட்ட இல்ல, உன்கிட்ட. ஆமா என்கிட்ட. அதான் எனக்கு அப்ப கோவமா வந்துச்சா. பாலா டீச்சர் வீட்டுக்கு போவல அடிக்கடி. அப்போ டீச்சர் கிட்ட பேசிட்டே இருக்கும்போது டீச்சர் காலேஜ்ல எப்படி இருக்குன்னு கேட்டாங்களா. அப்ப சடனா அவரை பத்தி பேசும்போது அவரை பத்தி நான் எல்லாமே சொன்னேனா, கோவமா சொன்னேனா. டீச்சரும் கோவப்பட்டாங்க. யார் அந்த பையன் கிட்ட தள்ளி இரு அப்படி இப்படின்ட்டு. அவங்க கிட்ட பேசிட்டு உடனே ஒரு குரல் கேட்டுச்சு. யாருன்னு கேட்டா என் தம்பி தான் சொன்னாங்களா. சரி, ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க தம்பியை பத்தி நம்ம கிட்ட எப்படி நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. அவர் இப்பயும் நல்லவர் தான். புட்டி, நீ வாய மூடி. நீ ஏதாவது பேசினா மோல் அவ்வளவுதான், சோடா புட்டியை உடச்சு போட்டுருவேன். ஆமா, நான் புட்டி, இவ புட்டி இல்ல, போடி. ஏய் சண்டை படாத, ஃபர்ஸ்ட் சொல்லு, அடுத்தது என்ன? ஒரு குரல் கேட்டுச்சா. சரி, அவங்க தம்பின்னு சொன்னாங்களா, இன்னைக்காவது அவங்க தம்பியை பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஆர்வமா வெளியில வந்து பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர ஷாக். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். அவங்க தம்பி யாருன்னா நம்ம காலேஜ்ல படிக்கிற கேகே சீனியர். அவர் பேரு என்ன, உண்மையான பேரு என்னமோ கதிரவன், கதிர் சீனியர். நான் சொல்ல. அதான் அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக் ஆயிட்டேனா. அவரும் என்னை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாரு. நீ ஷாக் ஆகுன, அவர் ஏன் உன்னை பார்த்து ஷாக் ஆனாரு? அதானே, அது நான் டீச்சர் கிட்ட
அவங்க தம்பியை பற்றி அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன். அவர் அந்த காலேஜ் தானே, அதான் டீச்சர் இந்த மாதிரி உங்கள் காலேஜில் ஒரு பையன் இருக்கானா, அஞ்சலி வந்து சொல்கிறான்னு சொல்லியிருப்பாங்க போல. அதான். என்ன? ஏய் ப்ராமிஸ் டி. அவரும் என்னை பார்த்து ஷாக் ஆனார். அதுக்கப்புறம் நான் அந்த பக்கமே கொஞ்ச நாள் போகல. அதுக்கப்புறம் அவர் வராத டைமில் தான் போய் ஆதியை பார்த்துட்டு அவன் கூட விளையாண்டுட்டு வருவேன். அன்றைக்கி திடீர்னு நான் வீட்டுக்கு போனப்ப அவரும் வீட்டில் இருந்துட்டாரு. அப்போ பேச வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. எங்கள் அக்கா கிட்ட காலேஜில் என்னை பற்றி என்னென்ன நடக்குதோ அது எதுவுமே சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டினாரு. இல்லை நான் சொல்லுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவர் நீ சொன்னீன்னா நீ எங்கள் அக்கா கிட்ட காலேஜில் நான் எப்படி இருக்கேன்னு சொன்னீன்னா எங்கள் அக்கா கிட்ட நானும் சொல்லுவேன். என்ன சொல்லுவாரா? இந்த பொண்ணு எனக்கு லவ் டார்ச்சர் கொடுக்குது, லவ் பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடி சுற்றிட்டு இருக்குன்னு எங்கள் அக்கா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். லவ் டார்ச்சரா? அதுவும் நீயா? ஆமாம். நான் அப்போ கூட பயப்படலை. அதெல்லாம் டீச்சர் நம்ப மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? டீச்சர் உனக்கு அக்காவா இல்லை எனக்கு அக்காவா? நான் தானே உங்கள் தம்பி. அக்கா தம்பி சொல்லி நம்பாம இருப்பாங்களான்னு சொன்னாரா? அதான் பயந்துட்டேன். ஓ, அப்போ அந்த பயத்தினால எங்ககிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். மறைக்கணும்னு இல்லை, உங்ககிட்ட சொல்லிடலான்னு இருந்தேன். ஆனால் அவரை பார்க்கும்போது எங்கள் பால டீச்சர் கிட்ட எப்படி சொல்லிட்டாருன்னா டீச்சர் என்னை தப்பாக எடுத்துப்பாங்கல்ல, அதனால தான் சொல்லலை. சாரிடி. சரி, வேற ஏதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள? எங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன? இல்லடி, எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க ரெண்டு பேருக்குலாம் ஒண்ணும் இல்ல. அதான் அன்னைக்கு என்ன அவர் காப்பாத்தினார்ல, அப்ப போய் அவர்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு வந்தனே, அத கூட உங்ககிட்ட சொன்னல. முன்னாடி சீனியர், இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். மத்தபடி எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒண்ணும் இல்ல. மாயா, லவண்யா நம்பாத, இவ இன்னமும் ஏதோ மறைக்கிறா. புட்டி வந்தன வச்சுக்கியா? நான் நம்ப மாட்டேன். அவ்வளவுதானா? வேற எதுவும் இல்ல? அவர் உன்கிட்ட பேசுறது, நீ அவர்கிட்ட பேசுறது, இப்பெல்லாம் அடிக்கடி கோவப்படுற. அதுவும் எக்ஸாக்டா அவர்கிட்ட ஏதாவது ஒரு பொண்ணுங்க பேசினா ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேயே நிக்கிற. எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏய், நான் எதுக்கடி கோவப்படணும்? அவர் யார்கிட்ட வேணாலும் பேசட்டும், எனக்கு ஏன் கோவம் வரணும்? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நிஜமா எதுவும் இல்ல? ஐயோ, இவளுங்க வேற இழந்த பழம் பொறுக்க போலான்னு அந்த நண்டு என்ன ஆசையா கூப்பிட்டா. நானும் நம்பி வந்தேன். கடைசியில இவளுங்க பிளான் போட்டு தான் கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன். வந்து வசமா மாட்டிக்கிட்டனே வேற. இவளுங்க வேற கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காளுங்க. என்னடி, என்ன நீயே உனக்கே பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. இங்க பாரு, இது மறைச்சதுக்கே உன் மேல செம்ம கோவம் வருது. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. அப்புறம் எங்களுக்கா தெரிய வந்துச்சு, அப்புறம் அவ்வளோதான், பேசவே மாட்டோம் உங்ககிட்ட. ஆமாண்டி, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்ட் ஆனதுலேருந்து ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், நம்ம 4 பேருக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இவ்வளோ சீக்கிரட்டாக இவ்வளோ விஷயத்த மறைச்சு வச்சிருக்க? விட மாட்டாளுங்க போலையே. சரி, அதில் என்ன இருக்கு சொல்லிடுவோம். சரிடி, இன்னொன்று இருக்கு சொல்கிறேன். சொல்லு. அது பாலா டீச்சர் தம்பிக்கு கே சீனியர் குஜ்ஜோல முதல்ல ஒன்று போட்டு தள்ளண்டி. புட்டி கொஞ்ச நேரம் அமைதியே இருடி. நீ சொல்ல அஞ்சலி. பாலா டீச்சர் தம்பிக்கு கேட்குறாள, அவங்க தம்பிக்கு என்ன? அவங்க தம்பிக்கு என்னை பிடிச்சிருக்கு. என்கிட்ட 3 தடவை ப்ரப்போஸ் பண்ணாரு. என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதான் 3 தடவை என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது மட்டும்தான், வேற எதுவும் சீக்ரெட்லாம் இல்லை. அவாடா, ஷாக்காகி நிற்கிறாளுங்க. கொஞ்ச நேரம் ஆகும் தெளிகிறதுக்கு. இழந்த பழத்தை பொறுக்கி வேற பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சாப்பிட விடாம கண்ணுலேயே வேடிக்கை பார்க்க வச்சுட்டாளுங்க. சரி, இவனுங்க தெளிகிற வரைக்கும் அதையாவது எடுத்து சாப்பிடுவோம். பழம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த நண்டுக்கு இருக்கு. வாடி இழந்த பழம் பொறுக்க போலான்னு ஆசையை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இவளுங்க கிட்ட நேக்கா மாட்டி விட்டுட்டு பொறுக்கின இழந்த பழத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டா. வீட்டுக்கு போய் இருக்கு அவளுக்கு. இவளுங்க என்ன இன்னமும் ஷாக்கா நிக்கிறாளுங்க. ஓ, ரொம்ப நேரம் ஆக மாட்டுக்கு தெளியறதுக்கு. சரி, நம்ம இழந்த பழம் சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். இன்னும் டேஸ்ட். அதுவும் இப்படி டிவியை பார்த்துட்டு இழந்த பழம் சாப்பிட்றது என்னமா டேஸ்டா இருக்கு. பாவி அக்கா கறி.
மாட்டிக்கிட்டு இன்னாலும் முடிச்சிருப்பா. ஆனா அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும் ஒண்ணுமே புரியல. உங்க அக்காவை கூட்டிட்டு வா, கொஞ்சம் பேசணும். நாங்க கூப்பிட்டா வரமாட்டா, ஏன்னா அவளுக்கு சர்ப்ரைஸா ஒன்று வச்சிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, ஃப்ரெண்டுங்களுக்குள்ள 1000 இருக்கும், நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளேயும் 1000 இருக்கும்ல, அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு இழந்த பழமும் கொடுத்தாங்க. ஆனால் நடுவில் என்ன நடந்திருக்கும், என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க? அவங்களுக்குள்ள என்ன நடந்தா நமக்கு என்ன, நமக்கு இழந்த பழம் தான் முக்கியம். அதுவும் கஷ்டப்பட்டு அவங்களே பொறுக்கி கொடுத்தாங்க பத்தியா, அங்க இருக்கு. சின்ன புளிப்பு அறுசுவையும் நாக்கில் ஒட்டுதே. ஆஹா ஆஹா, அதுவும் அந்த காட்டு மரம் இழந்த பழம் வேற எங்கேயுமே கிடைக்காது, அதுதான் டேஸ்ட். இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம், செக்க செவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கு பழம், எல்லாரும் வாங்கு பழம், இது இழைக்கினே பிறந்த பழம். இழந்த பழம் இழந்த பழம் இழந்த பழம், இது எனக்கு மட்டும்தான் இழந்த பழம், நான் மட்டும்தான் உன்னை சாப்பிடுவேன் இழந்த பழம், யாருக்குமே கொடுக்க மாட்டேன் இழந்த பழம், நீ அம்புட்டு டேஸ்ட் இருக்கிற இழந்த பழம். இவ என்ன, மணி என்ன ஆகுது, இன்னமும் தூங்காம அந்த லேப்டாப்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு வர தூக்கம் வருது. இவன் தூங்கினா தானே நான் தூங்க முடியும். எவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கிறது? இவ என்னத்துக்கு பாத்ரூம்க்கு இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கா? என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை உடம்பு தெரியலையோ? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. தூங்காம என்னத்துக்கு அலைஞ்சிட்டு நிக்கா? கடவுளே, ப்ளீஸ் அவனுக்கு எப்படியாவது தூக்கத்தை வர வைங்க. எனக்கு தூக்கமா வருது. என்னவா இருக்கும் கேட்கலாமா? அட விக்ரம், மறந்துட்டியா? அவ இப்பெல்லாம் உன் கூட தானே தூங்குறா. நீ தூங்கினாதான் மேடம் திருட்டுத்தனமா நம்ம கிட்ட வந்து தூங்க முடியும், இல்லைன்னா பக்கத்துல வர முடியுமா? நீ இவ்வளவு நேரம் உட்காந்து லேப்டாப்பை பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு எப்படிடா தூக்கம் வரும்? பாவம், தூக்கம் வருது, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இங்கே அலைஞ்சிட்டு இருக்கா. சரி சரி, இந்த வேலை தானே, இது எப்ப வேணா பாத்துக்கலாம். என் பொண்டாட்டிக்கு தூக்கம் வரும்போது நான் இப்படி வேலை பார்த்தா நல்லாவா இருக்கும்? ஸோ அதனால விக்ரம், நீ இப்போ என்ன பண்றனா, இந்த லேப்டாப் வேலை எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு அழகா தூங்குற மாதிரி நடி. உன் பொண்டாட்டி அழகா வந்து உன் நெஞ்சில சாஞ்சி படுத்துப்பா. ம், ஐயோ, நினைக்கும் போதே ஜாலியா இருக்கு. சரி சரி, சட்டுப்புட்டுன்னு எடுத்து வச்சுட்டு படுப்போம். அமர்தா, நீ என்னத்துக்கு தூக்கம் வரும்போது தூங்காம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அவன் முழிச்சு வேலை பார்த்துட்டு தானே இருக்கான். அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? யார் உன்னை என்ன பண்ணிட்டு போறா? அவன் முழிக்கிறதுக்கு முழிச்சுட்டே இருக்கட்டும், நம்ம போய் தூங்கலாம். எப்படி நம்ம தூங்கினதுக்கு அப்புறம் அவன் வேலையெல்லாம் பார்த்துட்டு லேட்டாக தான் தூங்குவான். அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீ போய் தூங்கு, பயப்படாம தூங்கு. பயப்படாம தைரியமா போய் தூங்கு. எதுவும் வராது, எந்த சவுண்டும் கேட்காது. அமிர்தா, நீ ரொம்ப தைரியமான கேர்ள். ஓகே, போவோம். இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு தானே இருந்தான், இவன் எப்போ தூங்கினா? வந்துட்டா விக்ரம், கண்ணை மட்டும் திறந்துடாத, இல்லனா அவ்வளவுதான், எல்லாமே சொதப்பிவிடும். இவன் எப்படி தூங்குனா? இவ்வளோ நேரம் வேலை பார்த்துட்டு தானே இருந்தான். அப்படியே படுத்திருந்தாலும் எப்படி தூங்குனா? நல்லா அசந்து தூங்குற மாதிரி தானே தெரியுது. என்ன ரொம்ப நேரமா பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான்? ஒருவேளை நம்ம கூட இன்னைக்கு தூங்க மாட்டாளோ? பரவாயில்ல, அவன் தூங்குனா போகட்டும். இதுக்கப்புறம்லாம் அவன் கூடலாம் தூங்கக்கூடாது. என்னைக்காவது மாட்டணும், அவ்வளோதான். கலாச்சே கொண்டுருவான். நம்ம தனியாகவே படுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் ரூம்க்குலாம் என்ன அப்படி யார் வரப்போறா? அது சும்மா ஏதாவது ஒரு சவுண்டு, ரோட்டில் ஏதாவது நைட் டைமில் கத்திட்டு போவோம். அதுக்கெல்லாம் பார்த்து பயப்படணுமா என்ன? அமர்தா, நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு, தைரியமான பொண்ணு, எதுக்காகவும் பயப்படக்கூடாது. நம்ம எதுக்கு பயந்துக்கிட்டு இவ கூடலாம் போய் தூங்கணும்? நம்ம தனியாகவே, அதுவும் பெட்லேயே போய் படுத்து தூங்கிக்கலாம். என்னடா இப்படி சொதப்புது? ஐயோ, இப்போ என்ன பண்றது? நான் வேற இவன் என் பக்கத்துல வந்து படுப்பான்னு ரொம்ப கனவுலாம் கண்டு ஜாலியா இருந்தனே, இப்படி என் சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி மேல பெட்ல போய் படுத்துறாங்கிறான். என்ன பண்றது விக்ரம்? யோசி, இவன் இன்னைக்கும் உன் கூட தான் தூங்கணும், ஏதாவது யோசிடா. மேடம் எதுக்காக என் பக்கத்துல வந்து படுத்தீங்க? அதையே இப்ப ட்ரை பண்றேன். சரி, நம்ம போய் தூங்குவோம். இவனும் நல்லா தூங்கிட்டான், நம்மளும் போய் தூங்குவோம். உன்னை எப்படி என் பக்கத்துல வந்து படுத்து தூங்க வைக்கிறேன்னு பாருடி. பாக்குறாளா? இல்ல திரும்பிட்டா. எங்கது
ஹாரர் சவுண்டு. ஐயோ, இதெல்லாம் போட்டால் கண்டுபிடிச்சிருவா. ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கணும். கிடைச்சிருச்சு. இதோ வரேன் என் செல்ல பொண்டாட்டி. சாரிடி உன்னை பயமுறுத்துறதுக்கு, எனக்கு வேற வழி தெரியல. இட்ஸ் பிளே. விக்ரம், சவுண்டை கொஞ்சம் ஹெவியா வை, அப்பதான் உன் பொண்டாட்டி நல்லா பயப்படுவா. ஓடி வந்து அப்படியே மாமான்னு கட்டிப்பிடிச்சு இறுக்கி அணைச்சுப்பா. என்ன சவுண்ட் எப்படிலாம் கேக்குது? இவ்வளவு நேரம் எந்த சவுண்ட் கேட்காம தானே இருந்தது? எஸ், என் பொண்டாட்டி பயந்துட்டா. விக்ரம், இன்னைக்கு உன் காட்டுல மழை தாண்டா. தனியெல்லாம் படுக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் தான் தூங்கிட்டால, அப்புறம் என்ன, நான் இவன் கூட படுத்துக்கிறேன். தனியெல்லாம் படுத்தா மூகினி பிசாசு என்ன கூட்டிட்டு போயிடும். எனக்கு பயமா இருக்கு. எஸ், வாடி வாடி என் தங்கம், என் பட்டு, என் செல்லம் ரசாத்தி. மாமனை வந்து அணைச்சுக்கோ. அது எஸ், பிளான் சக்சஸ். எனக்கு தெரியாதடி உன்னை பத்தி. எதுக்கு இப்போ இப்படிலாம் சவுண்டு கேட்குது? ஐயோ, இவன் தூங்கிட்டான். இல்லைனா இந்நேரத்துக்கு நான் பக்கத்தில் இப்படி படுத்ததுக்கு எழுந்துச்சுக்கணும்ல. இல்லைல்ல, இவன் தூங்கிட்டான். இவன் பக்கத்தில் நான் படுத்திருக்கேன்னு இவனுக்கு தெரியாது. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் இதுக்கு இப்படி தினமும் பயந்துக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் இவன்கிட்ட ஒரு நாள் மாட்ட போகிறோம். என்னை வச்சு செய்ய போகிறான். ஐயோ என் செல்லம், நீ பயப்படாதடி என் தங்கம். சத்தியமா நீ என் பக்கத்துல படுக்கிறேன்னு நான் சொல்லவே மாட்டேன். சொன்னாலும் கிட்டக்கே வர மாட்டேன். அதுக்கு சொல்லாமலே இருக்கலாம்ல. எல்லாரும் என்ன கேடி நினைப்பாங்க. பரவாயில்ல, பொண்டாட்டி கிட்ட கேடியா இருந்தா தானே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க முடியும். இப்பதான் கொஞ்சம் டச்சிங்கு கிஸ்ஸிங்லாம் போயிட்டு இருக்கு. அப்புறம் கூடிய சீக்கிரம் தான். அதுக்கு இது எவ்வளவோ பெட்டர். நீ கவலையே படாதடி தங்கம், நீ பயப்படவே வேண்டாம். நான் கொஞ்சம் கூட உன்னை திறந்து பார்க்கவே மாட்டேன். பார்த்தா நீ பார்த்துருவேன், அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுவேன். பயந்தாலும் பரவாயில்ல, தைரியமா நடிக்கிற மாதிரி போய் படுத்து தூங்குவேன். எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு நீ இப்படி என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது என்னமா இருக்கு தெரியுமா? ஐயோ, ரொம்ப பயந்துட்ட போல. கண்ணை உருட்டி பார்த்துட்டு இருக்கான். தூங்குடி செல்லம், மாமன் தான் கூட இருக்கான்ல. தூக்கம் வருது, சரி தூங்குவோம். அதான் இவன் கூட இருக்கான்ல, அப்புறம் என்ன? நீ தூங்குடி சப்பமுக்கி. மாமா நான் இருக்கும்போது உனக்கு எல்லாத்துக்கும் பயம்? மாமா நெஞ்சில சாஞ்சி நீ நிம்மதியா தூங்கு. மாமா உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். என் தங்கம், ஐ லவ் யூ பண்றடி. விளக்கை மூடி கதிர், என்னடா இவ்வளவு சீக்கிரமா எழுந்திருச்சிருக்க? நீ இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்க மாட்டியே, என்ன அதிசயமா இருக்கு? என்னடா கதிர், தூக்க கலக்கத்துல இருக்கியா? நீ ஏன் எழுந்திருச்ச? தூங்க வேண்டியதானே, உனக்கு லீவு தானே? மது ஃபோன் பண்ணா. மது ஃபோன் பண்ணாளா? என்னாச்சு? ஆதிக்கு திரும்பவும்? ஆமாம் குழந்தைய அவன் நல்லா தானே பாத்துக்கிறா, அப்புறம் எதுக்கு அவனுக்கு அடிக்கடி இது மாதிரி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு? தனியா இருந்து கஷ்டப்படுறா. ஏன் அப்பா அம்மா நாங்க இல்லையா? இங்க வந்து இருந்தா என்ன அவளுக்கு? கதிர், ஆதிக்கு என்னாச்சு? ஜுரமா, இல்ல சளி பிடிச்சிக்கிச்சா, இல்லனா தலை வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு கத்துறானா? இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பயுமே ஆதிக்கு உடம்பு சரியில்லைன்னா ஃபோன் பண்ணி தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு சாதாரணமாக தான் சொல்லுவா. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை ஃபோன் பண்ணி ரொம்ப அழுதுட்டா. என்னடா சொல்ற? என்னாச்சு அவனுக்கு? அவன் நல்லா தானே இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல ஃபோன் பண்ணி அழுதா. ஆதி சவுண்டு கேட்டுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அவன் சத்தமே போடலை, ரொம்ப கத்தி அழ ஆரம்பிச்சிட்டா. நான் போய் ஒரு எட்டு என்னன்னு பார்க்குறேன். சரிடா, பார்த்து போ. நானும் வரட்டா?